ஓம் சக்தி. அம்மா வணங்குற குடும்பங்கள்ல நாங்களும் ஒருத்தவங்க. அம்மா வணங்குனதுல இருந்து நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லா செல்வமும் கிடைச்சிருக்கு. போன வருடம் நான் ரொம்ப மனநிலை சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப மன்ற தலைவி இல்ல வேள்வி வச்சு என்னைய சரி பண்ணாங்க. அந்த இல்ல வேள்வியில அம்மாவோட மகிமையை கண்ணால பார்த்தேன். உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. இப்ப ஜோதி ஏத்த மன்றத்துக்கு வந்தோம். ஜோதி வாங்குறதுக்காண்டி மன்றத்துல வந்து தங்கி இருந்தோம். அப்ப ரொம்ப தொண்டை வலியா ரொம்ப 3 மாசமா கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். அம்மாட்ட ரொம்ப அழுதேன். அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் எப்படி படிக்கிறது, மந்திரம்லாம் எப்படி படிக்கிறதுன்னு அழுதேன். அந்த மறுநாள் காலையில இருமல் மாதிரி வந்துச்சு. அதுல வந்து பார்த்தா ஒரு பொட்டு வந்து விழுந்துச்சு. நமக்கும் வந்து ஒரு பொட்டு வந்து விழுந்தது ஒண்ணு. அந்த வலி இதெல்லாம் விட்டுருச்சு. இன்னைக்கு நான் நல்லா மந்திரம் படிச்சேன். எல்லாம் அம்மாவுடைய அருள் தான். என் பிள்ளைகளோட படிப்பு, என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அம்மா. நிறைய குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கும் அம்மா வளர்ந்ததுனால. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. நாங்க அம்மாவை கும்பிட்டது நாங்க எல்லாரும் மக்கள் எல்லாருமே நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அம்மாவுக்கு அடிக்கடி பாத பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு நாள் பாத பூஜை பண்ண போனோம். அப்ப யாருக்குமே அம்மா பங்காரம்மா பேசல, எங்கிட்ட மட்டும் பேசினாங்க. பேசிட்டு நாங்க வர்ற வழியில கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்கனக்குள்ள யாருமே பொழைச்சது இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க. வந்து யாரோ ஒருத்த அமுக்கி அதை தூக்குன காரை கீழே அமுக்கி விட்டது மாதிரி இருந்துச்சு. நாங்க 5 உயிரை அம்மாதான் பொழைக்க வச்சா. அதனால நல்லா எல்லாமே நல்லா இருக்கோம். நான் மத்த எல்லாரும் அம்மாவோட எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னும் நல்லா இருப்போம். ஓம் சக்தி. சக்தி. என் குடும்பத்தை என்னுடைய சமந்தி கேஸ் கொடுத்து எங்களை பிடிச்ச எல்லாரையும் உள்ளாக்க வச்சுட்டோம். அப்போ உள்ளாக்க வைக்கவும் எங்களால தப்ப முடியும். எனக்கு வந்து 1 வருஷம், எனக்கு 2 வருஷம், இன்னொரு எனக்கு 1 வருஷம், வீட்டுக்காரருக்கு 1 வருஷம், 4 வருஷம் போட்டு எங்களை தண்டனை கொடுத்துட்டாங்க. மைதா போட்டேன். தண்டனை கொடுக்கவும் நாங்க தண்டனையில இருந்து வெளியே வந்தோம். வெளியே வந்திருந்து எனக்கு திரும்பி பிடிச்சிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில எங்களை பிடிச்சிருக்கு. அப்ப அங்க போய் இருந்து ஓம் சக்தி, பராசக்தி, என் குடும்பத்தை நீங்க உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம். எத்தனை வருஷமா உங்களை நம்பி இருக்கோம். அப்ப எங்க குடும்பத்தை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு ஓம் சக்தி பராசக்தின்னு நான் அம்மாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கவும் கொஞ்ச நேரத்தால அம்மா வந்து எங்களை விடுதலை பண்ணி கூட்டிக்கிட்டு நாங்க வந்துட்டோம். இன்ன வரை வந்து இருக்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி.